எதற்காக பகவான் தன்னுடைய பங்குனி பிரம்மோற்சவம் அப்போ திருவரங்கத்திலிருந்து கிளம்பி ஜீயபுரம் போறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மெய் சிலிர்க்க வைக்கும் ஒரு அற்புதமான வைபவம் அப்படின்னே சொல்லலாம். பயங்கரமான மழை, அந்த காவேரி ஆற்றுல அப்படி வெள்ளம் அடிச்சுட்டு ஓடுறது. இந்த பேரனானவன் முகசவரம் செய்து கொண்டு இந்த காவேரியில குளிக்கும் பொழுது இந்த காவேரியில அடித்து செல்லப்பட்டான். ரங்கன் என்ன பண்ணான்? தானே தனக்கு தான் பாட்டி யாரும் இல்லையே, அந்த பாசத்திற்காக ஏங்குபவன் பகவான் இல்லையா, முகசவரம் பண்ண முகத்தோட வந்துட்டு பாட்டி பாட்டி பசிக்கிறது, சீக்கிரம் கொண்டா, மோர் சாத்த கொடு, கீரையை கொடு, வத்தலை கொடு, மாவடு கொடுன்னு கேட்கறான். பாப்பா ரங்கா வா வா அப்படின்னு தலையை தொடச்சு விட்டுண்டே இருக்கா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பூலோக வைகுண்டம் அப்படின்னு நாம எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம், திவ்ய தேசங்களில் முதன்மையான க்ஷேத்திரம் நம்மளுடைய திருவரங்க க்ஷேத்திரம் தான். அங்க இருக்கக்கூடிய பெருமாள் பெரிய பெருமாள், அங்க இருக்கக்கூடிய அந்த கருடாழ்வார் பெரிய கருடாழ்வார், அவர் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த தளிகை நைவேத்தியம் எல்லாமே பெரிய 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 பெரியனே வரும். அப்படிப்பட்ட அந்த பகவான் தன்னுடைய உற்சவங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப பெரிய லெவல்ல ரொம்ப ஜோரா நடத்திப்பார் அந்த ரங்கராஜ பெருமாள். அவருக்கு பங்குனி மாசத்துல நடக்கக்கூடிய உற்சவத்துல ஒரு அற்புதமான வைபவம் ஒண்ணு இன்னி வரைக்கும் கூட நடத்திட்டு இருக்கார். அது என்ன அப்படின்னா, பங்குனி மாசத்துல 3வது நாள் ஸ்ரீரங்கத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு 5.5 மணி நேரம் பயணம் பண்ணுவார் பெருமாள். ஸ்ரீபாதம் தாங்கிகள்லாம் அவர் அப்படியே ஏழை பண்ணிட்டு போவா. ஜீயபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறத இன்னி வரைக்கும் கூட பங்குனி பிரம்மோற்சவம் அப்போ பண்ணிட்டு இருக்கார் பகவான். அந்த ஜீயபுரம் போய் அங்க அவர் சாப்பிடக்கூடிய அந்த மோர் சாதம், மாவடு, பாகக்காய், வத்தல் அந்த இருக்கே, அந்த வைபவத்தை காண்பது என்பதே கண்கொள்ளா காட்சி. எதற்காக பகவான் தன்னுடைய பங்குனி பிரம்மோற்சவம் அப்போ திருவரங்கத்திலிருந்து கிளம்பி ஜீயபுரம் போறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மெய் சிலிர்க்க வைக்கும் ஒரு அற்புதமான வைபவம் அப்படின்னே சொல்லலாம். ஜீயபுரத்துல ஒரு வயதான பாட்டி இருந்தா. அந்த பாட்டிக்கு ஒரே ஒரு பேரன் தான் இருந்தான். அந்த பேரனின் பெயரை ரங்கன் அப்படின்னு வச்சு ஆசை தீர ரங்கா ரங்கான்னு கூப்பிட்டுட்டே இருப்பா பாட்டி. பாட்டி பரம 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 ரங்கநாதனின் பக்தை. அவளுக்கு எழுந்தா ரங்கன், படுத்தா ரங்கன், உட்கார்ந்தா ரங்கன். ரங்கா உடம்பு சரியில்லப்பா, ரங்கா என்னால இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியலப்பா அப்படின்னு எப்ப பாரு அந்த ரங்கனோடு மட்டுமே பேசி கொண்டிருப்பாள். சில சமயம் பேரன் பாட்டி கூப்பிட்டியா அப்படின்னு கேட்பான். பல சமயம் பேரன் விளையாட போயிடுவான். என்ன இருந்தாலும் பாட்டி ரங்கனோடு பேசிக்கொண்டே இருப்பாள். ஒரு நாள் பாட்டியின் பேரனான அந்த ரங்கன் என்ன பண்ணா அப்படின்னா, பாட்டி நான் முகசவரம் பண்ணிட்டு அந்த ஆத்துல குளிச்சுட்டு நான் வரேன் பாட்டி, எனக்கு எப்பவும் பிடிச்ச மோர் சாதத்தை, மாவடு, கீரை, பாகக்காய், வத்தலோட நீ பண்ணி வை பாட்டி, நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பேரனான ரங்கன் கிளம்பி விட்டான். திடீர்னு அன்னைக்குன்னு பார்த்து அடா மழைனா, இந்த ஸ்ரீரங்கம், திருச்சி இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு மழை பெய்யும். அன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமான மழை, அந்த காவேரி ஆற்றுல அப்படி வெள்ளம் அடிச்சுட்டு ஓடுறது. இந்த பேரனானவன் முகசவரம் செய்து கொண்டு இந்த காவேரியில குளிக்கும் பொழுது இந்த காவேரியில அடித்து செல்லப்பட்டான். அவனும் ரங்கனின் தீவிர பக்தன் தான். அவன் கண்ணில் கோயில் கோபுரம் தென்படுறது. ரங்கா 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 ரங்கான்னு அந்த பேரன் கதறான். பெருமாள் அவனை காப்பாற்றி விட்டார். பாட்டிக்கு இது தெரியாது. நேரம் ஆச்சே, குழந்தை போனானே, இன்னும் காணமே, பசியோட வேற வருவானே, பாட்டி எனக்கு நீ மோர் சாதம், மாவடு, கீரை, பாகக்காய், வத்தெல்லாம் பண்ணி வைன்னு சொல்லிட்டு போனானே, குழந்தைய காணமேன்னு பாட்டி வெளியில ஓடி வரா. மழை பெய்யறதுனாலும் ரங்கா ரங்கா ரங்கான்னு கூப்பிடுறா. அந்த இடி மின்னல் மழை சத்தத்துல
பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பாட்டி ரங்கா ரங்கான்னு கூப்பிடுறது காது கேட்டிருக்காது. ஆனா பள்ளி கொண்டிருக்கானே பகவான், அவன் காதுல விழுந்துருத்து. அவன் பேரை சொல்லிதானே இந்த பாட்டி பேரனையும் கூப்பிடுறா, தன்னையும் தினம் கூப்பிட்டு இருக்கா அப்படிங்கிறது அரங்கநாதனுக்கு நன்னா தெரிஞ்சு போச்சு. ரங்கன் என்ன பண்ணான், தானே தனக்குதான் பாட்டி யாரும் இல்லையே, அந்த பாசத்திற்காக ஏங்குபவன் பகவான் இல்லையா, அந்த பக்திக்காக கட்டுப்படுவன் பகவான் இல்லையா, அந்த பேரன் ரூபத்துல வந்தான். ஓடி வரார் பெருமாள், முகசவரம் பண்ண முகத்தோட வந்துட்டு, பாட்டி பாட்டி பசிக்கிறது, சீக்கிரம் கொண்டா, மோர் சாத்த கொடு, கீரையை கொடு, வத்தலை கொடு, மாவடு கொடுன்னு கேட்கறான். பாப்பா ரங்கா வா வா அப்படின்னு தலையை தொடச்சு விட்டுண்டே இருக்கா. பாட்டி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப வேக வேகமா சாப்பிட்றான் அந்த சிறுவன். என்னப்பா நீ இவ்வளோ வேகம், நீ ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்க, கொஞ்சம் நிதானமா சாப்பிடக்கூடாதான்னு பாட்டி கேட்க கேட்க, இல்ல பாட்டி ரொம்ப நேரமா நானும் சாப்பிடல, ரொம்ப நேரமா நீயும் என்னை கூப்பிட்டுட்டே இருக்கியா, அதான் நான் வேக வேகமா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜோரா இருந்தது பாட்டி இன்னைக்கு, உன்னுடைய கைப்பக்குவமே தனிதான் பாட்டின்னு அந்த சிறுவன் ரூபத்தில் வந்த ரங்கநாதரே சொன்னாராம். உடனே பாட்டி சிரிச்சுண்டாளாம். என்னடா குழந்தை நீ, தினமும் இதே மோர் சாத்தை தான் நான் உனக்கு கொடுக்குறேன், தினமும் இதே மாதிரி கீரை, இதே மாவடு, இதே பாகக்காய் வத்தலை தான் உனக்கு கொடுக்குறேன், என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு பாட்டியோட சமையலை நீ பாராட்டுறியே, ரொம்ப பசிச்சுதராளா கண்ணாண்டு கேட்டாலாம் பாட்டி. சிரிச்சுண்டே ரங்கநாதன் கிளம்பி ஓடி போயிட்டான். கொஞ்ச நேரத்துல அந்த ரங்கன் என்னும் அந்த பேரனே வந்தானாம். பாட்டி பாட்டி அது என்ன ஆச்சுன்னா, எனக்கு முதல்ல நீ சாதம் போடு, அப்புறம் நான் என்ன ஆச்சுன்ற கதையை உனக்கு சொல்றேன் அப்படின்னதும் பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இருப்பா ரங்கா, இப்பதானே சிறிது நேரம் முன்னாடி நீ வந்து சாப்பிட்டுட்டு போன அப்படின்னதும், என்ன பாட்டி நீ, நான் வந்தேனா, நான் அந்த அடிச்ச மழையில வெள்ளத்துல நான் அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போனேன், அந்த ரங்கநாத பெருமாளை தான் என்னை காப்பாத்தி முன்னாடி என்னை நீ கூட்டின்னு வந்து விட்டுருக்க, நான் சாப்பிட்டேன்னு சொல்றியே அப்படின்னு அந்த பேரன் கேட்ட பொழுதுதான் பாட்டிக்கும் பேரனுக்கும் ஒரு உண்மை என்பது புரிந்தது. வந்து இருந்தது ரங்கநாத பெருமாளே தான் அப்படிங்கிறது. அந்த விஷயத்த நினைவுபடுத்தும் விதமாகத்தான் இன்னி வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த பங்குனி பிரம்மோற்சவத்துல அந்த 2வது நாள் ராத்திரி ஸ்ரீரங்கத்திலேருந்து கிளம்புவர் பகவான். வழியெல்லாம் எவ்வளவோ காடு, முள்ளு, மணல், நீர் எல்லாம் தான் இருக்கும். அத்தனையும் தாண்டி இந்த ஸ்ரீபாத தாங்கிகள் அவ்வளோ அழகா பெருமாளை ஏழை பண்ணி கூட்டிட்டு வருவா ஜீயபுரத்திற்கு. காத்தால வந்ததும் ஜீயர்புரத்துல அவருக்கு சமர்ப்பிக்கப்படும் உணவு என்பது இன்றளவும் சாதம், மோர் சாதம், அந்த மாவடு, கீரை, பாகக்காய் வத்தல் தான். அந்த தளிகை அம்சம் பண்ணதுமே ரங்கநாதர் முகத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை அப்படியே வார்த்தையால சொல்ல முடியல. அது ஒரு தனி அனுபவம். எப்படி என்னைக்கோ ஒரு பக்தை தனக்காக கூப்பிட்டு கொடுத்தா ஒரு விஷயத்த அப்படின்னா, அதை இன்னி வரைக்கும் கூட அதை பகவான் மறக்காம ஓடி வந்து ஏத்துக்கிறான் அப்படின்னா எப்படிப்பட்ட பெருமாள் அவர். தினமும் நாம இல்லங்கள்ல ஏதாவது ஒரு உணவை சமைப்போம் இல்லையா, அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய கிரகங்களில், நம்முடைய பூஜை அறையில் நம்மோடு நமக்காக வாசம் செய்யக்கூடிய அந்த பகவானுக்கு நாம என்ன உணவை சமைக்கிறோமோ அந்த உணவை பகவானே இது உனக்கு, நீ இதை கண்ட அருளை பண்ணுன்னு சொல்லி நாம அதை பகவானுக்கு சமர்ப்பித்து விட்டு நாம் சாப்பிடும் பொழுதுதான் அந்த வெறும் சாதம் என்பதும் பிரசாதமாக மாறிவிடுகிறது. இன்னிலிருந்து நாம என்ன பண்ணுவோம், நாம செய்யக்கூடிய அத்தனை உணவுகளையுமே பகவானுக்கு படைத்து விட்டு அதை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு நாமும் சாப்பிட ஆரம்பிப்போம். அப்படி நாம சுவைக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த பகவானின் பிரசாதத்தில் பகவானின் திருவருள் என்பதும் நிறைந்தே இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மீண்டும் ஒரு அற்புதமான பக்தியூட்டக்கூடிய பகுதியில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.